அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். நான் மிகவும் அவசரமாக மதுரை வந்துள்ளேன். காரணம், நம்மளுடைய கண்டெம்ட் வழக்கு 1471 ஆஃப் 2023, 1147 ஆஃப் 2020 எந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை 2 முறை நம்ம வெற்றி பெற்றோமோ அந்த உத்தரவை அமுல்படுத்த வேண்டி வழக்கு ஆல்ரெடி 21/7/25 அன்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஒரு உத்தரவு வழங்கியுள்ளார். அதாவது உயர்வு கொடுக்க வேண்டும், உத்தரவை அமுல்படுத்துவதற்கு, அதாவது 1147 ஆஃப் 2020 உத்தரவை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு உரிய நடைமுறைகளுடன் வர வேண்டும் என்பது அந்த உத்தரவு. அந்த வழக்கு 11/8/2025 அன்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ரொம்ப முக்கியம், அரசு வழக்கறிஞர் 2 வாரம் கால அவகாசம் கேட்டதால் அது உரிய நடவடிக்கையுடன் அந்த உத்தரவு 1147 ஆஃப் 2020 அமல்படுத்துவதற்கான வழிமுறைகளுடன் வர வேண்டும். அதுதான் என்பது உத்தரவு. இன்று மிக குறிப்பிடத்தக்க அம்சம், அந்த வழக்கில் பல்வேறு தரப்பட்ட தனிநபர் வழக்குகள் சேர்த்து ஒரு உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் நம் வழக்கு மட்டும்தான் அப்பீல் செய்யப்பட்டது அரசால். அது உச்சநீதிமன்றம் வரை சென்று நாம் வெற்றி பெற்றோம். அதன் அடிப்படையில் தான் நாம் டிஏ உயர்வினை பெற்று வருகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது அவசரமாக அந்த 43 வழக்கில் உள்ள தனிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். கண்டெம்ட் வழக்கு போன வருடம். ஆனால் நம்ம கண்டெம்ட் 2023 ஜூனிலேயே பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த தனிநபர் வழக்குகள் அவர்கள் லாஸ்ட் இயர் கண்டெம்ட் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அவை அனைத்தும் பட்டியலிடப்பட்டு அவசரமாக இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் நம்ம வழக்கு தான் பிரதான வழக்கு. அதுதான் மிக குறிப்பிடத்தக்கது. அந்த வழக்கை எடுத்து அதன் அடிப்படையில் தான் மற்ற வழக்குகளுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியும் என்பதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் நம் வழக்கு அந்த தனிநபர் வழக்குகளோடு இணைத்து இன்று பட்டியலிடப்படுகிறது. குறிப்பிடத்தக்க அம்சம், இந்த உத்தரவை வழங்கியவர் மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள். ஆனால் ஆல்ரெடி 28/4/2025 அன்று மாண்புமிகு நீதியரசர் சமீம் அகமத் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருந்தார். அவர் உத்தரவு போட்டதால் அந்த வழக்கு அந்த கோர்ட்டில் பட்டியலிடப்பட்டது. மறுபடியும் ஒரு உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் நீதியரசர் மாண்புமிகு தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் அவர்தான் உத்தரவு வழங்கியுள்ளார். அவர் இந்த கோர்ட்டில் உள்ளார், மதுரை கோர்ட்டில் உள்ளார். எப்பயுமே நம் வழக்கில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது. தெளிவாக சொல்லுகிறேன். உத்தரவு கண்டெம்ட்டில் வழங்கியதால் நம் வழக்கு அவருடைய கோர்ட்டில், மாண்புமிகு நீதியரசர் சமீம் அகமத் கோர்ட்டில் பட்டியலிடப்பட்டது. அது உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. இப்போது உத்தரவு வழங்கியவரும் இந்த நீதிமன்றத்தில் இருப்பதால் மற்ற வழக்குகள் வரும்போது அது அவரிடம் வரும். அப்போது நம் வழக்கினுடைய அடிப்படை தன்மையை பார்த்துத்தான் அதில் தீர்ப்பு எழுத முடியும். அதன் அடிப்படையில் இன்று வருகிறது. நான் ஏன் அவசரமாக மதுரை வந்தேன் என்றால், சட்ட ரீதியாக ஒரு இஷ்யூவில் இருவேறு தீர்ப்புகளை கொடுக்க முடியாது. அவ்வாறு ஒரு வேலை நடந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்திவிடும். அரசு வெகு ஈஸியாக அப்பீல் செய்துவிடும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாற்றுச் சங்கங்களின் ஒரு கண்டெம்ட் ஆர்டர் எல்பிஏ வழக்கில் போய் அது நீர்த்து போனது அனைவருக்கும் தெரியும். அவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இன்று நான் உடனடியாக மதுரையை வந்து அவ்வாறு நடக்காமல் ஒரு முறையாக அது செல்ல வேண்டும், சட்ட ரீதியாக இன்று நடைபெற வேண்டும் என்பதை கவனிப்பதற்காகவும் நம்மளுடைய வாதங்களை எடுத்துரைத்து மிக சிறந்த முறையில் டிஏ உயர்வினை முழுதுமாக வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இன்று வந்து உள்ளேன். இன்று வழக்கு முடிந்தவுடன் இதனுடைய அப்டேட் இன்று இரவு வெளியிடுகிறேன். அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பேன் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இதற்கு இடையில் ஒரு செய்தியை பகிர விரும்புகிறேன். மாற்றுச் சங்கங்கள் 25/7/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் வழக்கு வருகிறது. அதில் ஆர்டர் என்று நேற்று ஒரு பதிவிட்டிருந்தார்கள். அது ஆர்டர் என்ற கேப்ஷனில் பதிவிட முடியாது. மிக குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் எப்பவுமே நம்ம வழக்கு என்ன
பிரதான வழக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது மூல வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அவர்கள் வழக்கின் உத்தரவு நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் அது நடக்குமே ஒழிய, இப்போது சப்போஸ் இன்று வந்திருந்தால் 21/7/2025 அன்று மாண்புமிகு நீதியரசர் என்ன உத்தரவு பிறப்பித்தாரோ அதே உத்தரவு தான் அவர்களுக்கும் பிறப்பிக்கப்படும். தனிப்பட்ட முறையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட இயலாது. இதுதான் சட்டம். ஆனால் இன்று பட்டியலிடப்படவில்லை. ஆனால் அதற்கு அவர்கள் அரசு வஞ்சித்து விட்டது, கோர்ட் வஞ்சித்து விட்டது என்று பதிவிட்டுள்ளார்கள். அது சட்ட ரீதியாக தவறு. அதனுடைய காரணங்களை நான் இன்று இரவு சொல்லுகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.